நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா eScan இன்ஸ்டால் பண்ண சிஸ்டமில் எப்படி டேட்டா ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிட்றேன். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இது ஜஸ்ட் நான் ட்ரையல் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ட்ரையல்லே இது eScan பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்லா சர்வீஸும் வந்து க்ரீனில் இருக்குது, ஸ்டார்ட் ஆகி தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ eScan இந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இதில் டேட்டா எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஈவன் நீங்கள் ransomware எஃபெக்ட் ஆனாலும் ஈஸியாக ரீஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இந்த சிஸ்டம் ஃபைல் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா eScan ப்ரொடக்டட் டாக்குமெண்ட் 2 மட்டும் இருக்குது. ஓகேங்களா? அதை நான் ரீஸ்டோர் பண்ணுறேன். இப்போது eScan இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் ஃபைல் டெய்லியும் வந்து பேக்கப் ஆகும். ஆனில் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டுங்க, ப்ரீவியஸ் வெர்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா eScan டெய்லியும் உங்கள் சிஸ்டம் ஆனில் இருந்துன்னா உங்கள் டேட்டா ஃபைல் எல்லாமே ட்ரிகர் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் ஆகும். இப்போ நான் 28 இதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறேன். ஃபைல் கம்மியாக இருக்கிறதுனால இமீடியட்டாக ரீஸ்டோர் ஆயிரும். சப்போஸ் உங்கள் ஃபைல் நிறையா இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ உங்கள் ஃபைல் ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இதில் உங்களோட ஃபைல் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். செந்தில்குமார், eScan.